வணக்கம். ஊர் உலகம் உங்களை வரவேற்கிறது. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீ லட்சுமி விநாயகர் மற்றும் காரிய சித்தி ஆஞ்சநேயர் கோவில் காமகோட்டி நகர் வலசரவாக்கத்துல இருக்கு. அங்கதான் நம்ம இருக்கோம். இங்க வந்து கோவிலோட திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப நம்ம வந்து இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு தான் பார்க்க போறோம். நம்ம கூட சிவாச்சாரியார் இருக்கார். அவர் தான் நமக்கு வந்து சொல்ல போறார். இவர் வந்து இந்த கோவிலோட அறங்காவலர். உங்களுடைய பேர் மாமா? அர்த்தநாரி. நமஸ்காரம் மாமா. இப்ப இந்த கோவிலோட திருப்பணி நடந்துட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க 2 வார்த்தை சொல்லணும்னாலும் சொல்லலாம். 1977 நிர்வகிக்கப்பட்டது. அதுதான் லட்சுமி விநாயகர் மட்டுமே அன்றைக்கு ஸ்தாபிதம் செய்தோம். அதை தொடர்ந்து இந்த கோவில் மிக வளர்ச்சி அடைந்து, முக்கியமாக ஆஞ்சநேயர் சன்னதி வந்தவுடனே தேங்காய் கட்டுவது என்று ஒரு ஐதீகம் இங்கு புகுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஜனம் சொல்லிக் கொள்ள முடியாத அளவுக்கு வந்து இந்த கோவிலே ஆஞ்சநேயர் கோவில் என்று சொல்லும் அளவுக்கு பிரசித்தி பெற்றதாக ஆகிவிட்டது. ஏற்கனவே 78 ஒரு கும்பாபிஷேகம், 86 ஒரு கும்பாபிஷேகம், பிறகு 92 ஒரு கும்பாபிஷேகம், 2002 ஒரு கும்பாபிஷேகம் நடந்தது. ஒவ்வொரு கும்பாபிஷேகத்தின் போதும் ஒரு சன்னதி புதுசாக ஏற்படுத்தப்பட்டது. இப்பொழுது கல் கட்டடமாகவே இதை செய்தாக வேண்டும் என்று பெருமுயற்சி எல்லாராலும் எடுக்கப்பட்டு அது மிக விரைவாகவும் எல்லாருடைய ஆதரவினாலும் நடந்து கொண்டிருக்கின்றது. அநேகமாக 2026 ஆரம்பத்திலேயே கும்பாபிஷேகம் பண்ணிவிட வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறோம். அதுக்கு எல்லாம் வல்ல இறைவனும் பக்தர்களும் அவர்களுடைய ஒத்துழைப்பை தருவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி. சிவாச்சாரியார் தான் நம்ம கூட இருக்கார். நமஸ்காரம். நீங்க ஸ்தல வரலாறு இந்த கோவிலை பத்தி சொல்லுங்க. நம பார்வதி பதையே மரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஜெய லக்ஷ்மி கணேசமூர்த்திக்கு ஜெய, ஜெய காரியசித்தி ஹனுமானுக்கு ஜெய். எல்லாம் அருள எம்பெருமான் அருளாலே
ஸ்ரீ லட்சுமி விநாயகர் திருக்கோயில் மற்றும் ஸ்ரீ காரியசித்தி ஆஞ்சநேயர் திருக்கோவில் வடபழனியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கிலோக்கு நடு மையத்தில் ஸ்ரீ காமகோடி நகரில் ஸ்ரீ காரியசித்தி ஆஞ்சநேயர் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் ஆலயம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆலயத்தின் சிறப்பு என்னவென்றால், லட்சுமி விநாயகர் எல்லா நாமதேயமே, எல்லா சுவாமிக்கு உள்ள நாமதேயமே லட்சுமி கடாட்சமாக இருக்கணும் என்பதற்காக லட்சுமி விநாயகர், காரியசித்தி ஆஞ்சநேயர், துர்கா லட்சுமி, வள்ளி தேவசேனாசமேத கல்யாண சுப்பிரமணிய சுவாமி, தட்சிணாமூர்த்தி, ஆதித்யாதி நவக்கிரகங்கள் இதெல்லாம் விசேஷமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு எல்லா விசேஷ தினங்களும் சிறப்பாக நடைபெறு கொண்டிருக்கிறது. இதில் முக்கியமானது என்னவென்றால், நம்ம காரியசித்தி ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பிரதீத்தமான ரொம்ப விசேஷமான மூர்த்தி சிறியதா என்றாலும் கீர்த்தி பெருசு என்று பார்க்க இணங்க நம்ம காரியசித்தி ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த காரியசித்தி ஆஞ்சநேயருக்கு பிரார்த்தனையாக பட்டை தேங்காய் கட்டும் வழிபாடு முறை ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. 50 வருடங்களாக காரியசித்தி ஆஞ்சநேயருக்கு குழந்தை பிறக்குவதற்கு, மாங்கல்ய தாரணம், திருமணத்திற்கு, வியாபார அபிவிருத்திக்கு, மனசஞ்சலங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு, உத்தியோகத்துக்கு, வெளிநாடு போறதுக்கு, உடம்பில் இருந்த வியாதிகள் இல்லாமல் இருப்பதற்கும் எல்லாத்துக்கும் பிரார்த்தனையாக செய்து எல்லா கிழமைகளும் கட்டும் ஒரு தினமாக நம்ம காரியசித்தி ஆஞ்சநேயருக்கு மட்ட தேங்காய் கட்டும் ஒரு வழிபாடு நடந்து வருகிறது. இந்த தேங்காயை முதல்ல எந்த கிழமை கட்டுறமோ அதே கிழமையிலே உருச்சி அர்ச்சனை பண்ணி அதே மாதிரி 7 வாரம் இந்த தேங்காயை பண்ணி 48 நாளுக்குள்ள என்ன மேட்டரோ அந்த மேட்டர் சக்சஸ் ஆயிடுது. 48 தினங்கள் மேல வடமாலையோ அபிஷேகமோ எண்ணெய் காப்போ என்ன ஆஞ்சநேயருக்கு செலுத்தி அதை பூர்த்தி பண்றது. இதுதான் ரொம்ப விசேஷமான மூர்த்தி. விநாயகர் சதுர்த்திக்கு 108 கலசாபிஷேக பூஜங்கள் ஹோமங்கள் நடக்கிறது. அதே மாதிரி வலசர அனுபத் ஜெயந்திக்கு 108 கலசாபிஷேக பூஜா ஹோமங்கள். அதே மாதிரி நவராத்திரி 10 நாளைக்கு நவராத்திரி தசரா தினங்கள் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. கந்த சஷ்டிக்கு வள்ளி தேவசனா சுப்பிரமணிய சுவாமிக்கு 6 தினங்கள் கந்த சஷ்டி விசேஷம் நடைபெறுகிறது. தட்சிணாமூர்த்திக்கு மாதாமாதம் பிரதோஷம், சிவராத்திரி எல்லாம் ரொம்ப விசேஷமாக நடக்கிறது. ஆதித்யாதி நவகிரகங்களுக்கு குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகுகேது பெயர்ச்சி ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விசேஷத்தில் எல்லோரும் கலந்து கொண்டு நம்ம ஆலயத்தை சிறப்பித்து ஆலயத்தில் கல்கார திருப்பணியாக ரொம்ப விசேஷமாக நடந்து கொண்டிருக்கிறது. சிவகங்கை மாவட்டத்தில் எல்லாம் எப்படி கல்கார திருப்பணி கருங்கல்னாலே செய்யப்பட்ட கோயில்கள் எப்படி உள்ளதோ அதே மாதிரி நம்ம ஆலயத்தும் செய்யப்பட வேண்டும் என்று விருப்பப்பட்டு 1000 வருட காலங்களுக்கு அது இருக்க வேண்டும் என்று எல்லோரும் ஒத்துழைத்து எல்லா சன்னதிகளும் கருங்கல்னாலேயே செய்து ரொம்ப சிறப்பாக செய்கிறது. எல்லோரும் அவசியம் கும்பாபிஷேகத்துக்கு கலந்து கொண்டு இந்த அருளுக்கு பாராளும்படி கேட்டுக்கொள்கிறோம். நம்ம பார்வதி பதையே அரகர மகாதேவா சொல்லுவோம். ஸ்தல வரலாறு சொன்னேன். இப்ப நம்ம திருப்பணி நடக்கிறது இல்லையா, அதுவும் நம்ம போய் பார்க்கலாமா? நல்லா பார்க்கலாம். இப்ப நம்ம கூட கோவிலோட அறங்காவலர்கள் அப்புறம் சிவாச்சாரியார்கள் எல்லாருமே நம்ம கூட இருக்காங்க. இப்ப நம்ம கூட பேச போறது மிஸ்டர் பாலமுருகன். அவர்கிட்ட தான் நம்ம கேட்க போறோம். இங்க திருப்பணி நடந்துட்டு இருக்கு கோவில்ல என்னென்னலாம் பண்ண போறாங்க. இந்த அதாவது வலசரவாக்கம் ஆஞ்சநேயர் கோவிலை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். இங்க வேண்டிட்டு தேங்காய் கட்டினாங்கன்னா அதாவது மட்டை தேங்காய் கட்டினாங்கன்னா கண்டிப்பா அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை தவிர ஆஞ்சநேயர் அப்படின்னாலே அவர் நமக்கு அறிவு, தைரியம், பலம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர். அது கூட இல்ல, ஆஞ்சநேயரை மட்டும் நீங்க பார்த்துட்டு போனீங்கனாலே போதும், சிவனையும் பெருமாளையும் வேண்டின இது புண்ணியம் நமக்கு கிடைச்சிரும். அதே மாதிரி நம்ம படிக்கிறதுக்காக சரஸ்வதியை வேண்டிக்கிறோம், தட்சிணாமூர்த்திக்கு போறோம், அதே மாதிரி அயகிரிவர் எல்லாம் வேண்டிக்கிறோம் இல்லையா. நீங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு வந்தாலே கல்வி, கேள்வி எல்லாமே நமக்கு கிடைச்சிரும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது மாதிரி சனி தோஷம் இருக்கிறவங்களும் ஆஞ்சநேயரை வழிபட்டாலே போதும். இப்போ நம்ம அந்த ஆஞ்சநேயர் கோவிலை பத்தின விஷயங்கள் என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறதையும் கேட்க போறோம். அது தவிர என்ன திருப்பணிகள் எப்படி நடந்துட்டு இருக்குங்கிறதையும் நம்ம பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ ஒண்ணா சொல்லுங்க சார். ஃபர்ஸ்ட் எப்படி என்ட்ரன்ஸ் பார்த்தோம் நம்ம. கரெக்ட். ஓகே. இது நம்ம அறநிலைத்துறை சார்ந்த கோயில். அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வலசரவாக்கத்தில் அமைந்துள்ள காமகோடி நகரில் ஸ்ரீ லட்சுமி விநாயகர் மற்றும் காரியசித்தி ஆஞ்சநேயர் புகழ்பெற்ற கோவில். இந்த கோயிலுடைய திருப்பணி கடந்த ஆண்டு அரசாங்கத்தால் எங்களுக்கு செய்ய கட்டளையிட்டு இந்த திருப்பணி இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த திருப்பணியில் முக்கியமான அம்சம் என்னென்னா, இது முழுவதும் கல்காரத்தில் பண்ணுறோம். கருங்கல்ல இந்த திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது விநாயகனுடைய சன்னதி. இது முழுவதும் கருங்கல்லால் இப்ப கட்டிட்டு இருக்காங்க. ஆமா, கட்டிட்டு இருக்கிறாங்க. இது முழுவதும் கருங்கல்லால் செய்யப்பட்டது. முதல்ல நம்ம பார்த்தது
விநாயகரோட சன்னதி பார்த்தோம். இப்ப அடுத்தது வந்து ஆஞ்சநேயரோட சன்னதி தான் நம்ம பார்க்க போறோம். அதுவும் வந்து ஓரளவுக்கு முடிவடைகிற ஸ்டேஜ்ல இருக்கு இல்லையா? கண்டிப்பா. இது நாங்க ஒரு வருடம் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணது. இந்த திருப்பணி ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. ஓகே. இந்த ஒரு வருஷத்துக்குள்ள இந்த அளவுக்கு வந்து உபயதாரர்களால் இந்த திருப்பணியை சிறப்பாக செய்ய முடியுது எங்களால். ஆஞ்சநேயர் லட்சுமி விநாயகர் பிரதானமாக இருந்தாலும் இந்த கோயில் ஆஞ்சநேயரால் புகழ் பெற்றது. ஆமா. அதனால் ஆஞ்சநேயருக்கு மிகப்பெரிய ஒரு சன்னதி இங்கே உருவாகிட்டு இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க ஆஞ்சநேயரை பற்றி. ஆமா. அடுத்தது வாங்க துர்கா தேவியை பார்க்கலாம். அடுத்தது துர்கா தேவி. இவங்களும் வந்து இங்கே ரொம்ப பிரசித்தி பெற்ற சன்னதி. இதுவும் முழுதும் கல்காரத்தில் வந்து உபயதாரர்களால் அவங்களே முழுசாக செலவு பண்ணி கட்டி கொடுக்குறாங்க திருப்பணிக்கு. இதுவும் வேலை நடந்து இன்னும் கொஞ்சம் முடிகிற தருவாயில இருக்கிறது. சுவாமி காரியம் நம்ம ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எங்க இருந்து தான் நமக்கு வரும் தெரியாது. ஆனா கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா வந்து அது வந்து சேர்ந்து அப்படியே கட கட கடன்னு முடிஞ்சிடும் சீக்கிரமாவே. இந்த ஆலயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சொல்றதுதான் உண்மை. ஏன்னா இது வரைக்கும் யாரிடமும் போய் நாங்கள் உபயம் என்று கேட்டதில்லை. எல்லா சன்னதியும் உபயதாரர்கள் அவங்களுடைய சொந்த பொருட்செலவுல அவங்களே கட்டி கொடுக்குறாங்க. நாங்க மேற்பார்வை மட்டும்தான். அடுத்த சுப்பிரமணியர், வள்ளி தேவசேன சுப்பிரமணியர். இவர் நேரா வந்து நம்ம கோபுரத்தை பார்த்த மாதிரி வடிவமைச்சிருக்கோம். ஏற்கனவே அப்படிதான் இருந்தாரு கோபுரத்தில். ஆமா, கோபுரத்திலிருந்து ராஜகோபுரத்திலிருந்து நம்ம பார்த்தோம்னா முருகர் தெரிவாரு. இவரும் முழுதும் கல்காரம் தான். இந்த காலகட்டத்தில் வந்து கல்காரத்தில் வந்து சன்னதிகள்லாம் பண்ணுறது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். அதை வந்து நாங்கள் செஞ்சோம் நீங்கள் செஞ்சோம்லாம் இல்லை. இது முழுக்க முழுக்க லக்ஷ்மி விநாயகரும் காரிய சித்தி ஆஞ்சநேயரும் அவங்களே அவங்களுக்காக செஞ்சுக்கிறாங்க. இப்போ பார்க்குறது தட்சிணாமூர்த்தி மேடம். தட்சிணாமூர்த்தி சன்னதி எப்பயுமே தட்சிணாமூர்த்திக்கு வந்து செவுத்தோரமாக வச்சுடுவாங்க. இந்த ஆலயத்தில் மட்டும்தான் தனி சன்னதி தட்சிணாமூர்த்திக்கு. இவரும் சிறப்பு வாய்ந்தவர். வேழக்கிழமான எல்லாரும் வருவாங்க தட்சிணாமூர்த்தியை பார்க்கறதுக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுவும் படிக்கிற பசங்க கண்டிப்பா வருவாங்க. கண்டிப்பா. இப்போ ஆல்ரெடி வந்து இந்த இடத்துல வந்து ஆஞ்சநேயர் கோவில் இருந்தது. இப்ப திடீர்னு வந்து நீங்க புதுப்பிக்கிறீங்க இல்லையா? சோ என்ன காரணம்? இந்த கோயில் கிட்டத்தட்ட 1980 இருந்து இந்த கோயில் ஒரு சன்னதியா உருவாகிருந்தது. முதல்ல விநாயகர் சன்னதி, அடுத்தது துர்க்கை அம்மன், முருகர், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர், இப்படிதான் உருவாகிட்டு இருந்தது. கடந்த 5 ஆண்டு காலமா வந்து கோயில் 3 அடி பள்ளத்துல போயிடுச்சு. ஆமா, ரோடு மேல வந்துட்டு கோயில் பள்ளத்துல போயிடுச்சு. மழை காலத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தண்ணி நிற்கும். சிவாச்சாரியார்லாம் தண்ணியில மிதந்துட்டு தான் அப்பயும் விடாம வந்து அபிஷேக ஆராதனை நடந்துட்டு இருந்தது. இன்னொரு கட்டத்துக்கு மேல போனது பிறகு செவுரெல்லாம் வந்து ஷாக் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது நம்ம அறநிலைத்துறை சம்பந்தப்பட்ட கோவில், அந்த கட்டுப்பாட்டில் இருக்க கோவில். அதனால வந்து ரொம்ப காலமாக வந்து திருப்பணிக்காக ஆர்டருக்காக நாங்கள் வந்து ரொம்ப போராடிட்டு இருந்தோம். அதனுடைய ஒரு கட்டமாக இது ஏற்கனவே நாங்கள் பக்த ஜன சபைன்னு ஒரு சபையின் மூலயமா தான் இந்த ஆலயத்தை நடத்திட்டு இருந்தோம். இவங்க அறக்கட்டளை HRNC எடுக்கிறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மறுபடியும் பக்த ஜன சபை மூலயமா மிகவும் போராடி சிவாச்சாரியார்கள் மற்றும் எல்லாருமே போராடி இந்த ஆர்டரை வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி அவர்கள் அவர் முன்னாடி நின்று விநாயகருக்கு கணபதி வந்து ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காரு. ஆர்டர் வாங்கி கொடுத்தது கடந்த ஜனவரி மாதம். ஜனவரி மாதத்திலேருந்து பாலாலயம் முடித்த உடனே மார்ச் மாதம் ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணது வந்து மே மாதம் 5 அடி உயரம் பேஸ்மெண்ட் மட்டும். 3 அடி பள்ளத்தில் இருந்தோம். இப்போ ரோடு லெவல்லேருந்து 5 அடி உயரத்துக்கு இப்போ நம்ம நிற்கிற இடம் ரோடு லெவல்லேருந்து 5 அடி உயரத்தில் நிற்கிறோம். நம்ம இந்த 5 அடி உயரத்துக்கு மேலே ஒவ்வொரு சன்னதியும் கிட்டத்தட்ட ஒரு 15 அடி. இந்த மகாமண்டபம் மட்டும் ரோடு லெவல்லேருந்து 20 அடியில் இருக்குது. இந்த ரூஃப் வந்து 20 அடியில் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 5000 சதுர அடியில் இந்த மகாமண்டபம். அதுக்குள்ளே இருக்க சன்னதி எல்லாமே வந்து காலத்துக்கும் நம்ம காலமும் வருங்காலமும் இருக்கிற வரைக்கும் தண்ணி பிரச்சனையோ மழை நாள் பிரச்சனையோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு இந்த அளவுக்கு உயரமாக எடுத்து கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த கோயில் பள்ளத்தில் போனதுனால. அதனால தான் இவ்வளோ ரொம்ப பிரம்மாண்டமாக இந்த திருப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ இந்த திருப்பணிக்கு யாராவது வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது? இந்த திருப்பணியை பொறுத்த வரைக்கும் கடவுள்கிட்ட நேரடியாக வந்து
அவங்களே உபயதாரர்களே நேரடியாக வந்து கண்டிப்பா. கோரிக்கை வைக்கிறாங்க. அதை நடுவில் பாலமாக இருந்து சிவாச்சாரியார்கள் ம். நேராக சொல்கிறாங்க, நீங்கள் இந்த திருப்பதி இப்போ தட்சிணாமூர்த்தி எடுத்தீங்கன்னா அது ஒரே ஒரு ஒருத்தரே குடும்பம், ஒரு ஆ. ஃபேமிலி. ஓகே. அவங்க வந்து நாங்கள் பண்ணி கொடுத்துறோம். அது மாதிரி யாருமே காசு கொடுக்கறதே கிடையாது. ஓகே ஓகே. நேரடியாக வந்து ஸ்தபதியாருக்கு அவங்க வந்து பண்ணிடுறாங்க. பண்ணிடுறாங்க. அதுக்கு உண்டானது அவங்களே பண்ணிடுறாங்க. ம். நாங்கள் நடுவில் நின்று இந்த வேலைலாம் நல்லா நடக்குதா, இந்த வேலைலாம் கரெக்டாக நடக்குதான்னு பார்க்கறது தான் எங்களுடைய அறங்காவலர் குழு மற்றும் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே. அப்படிதான் இந்த திருப்பணி நடந்துட்டு இருக்குது. தனிப்பட்ட நபர்கிட்ட போயிட்டு எனக்கு இதை கொடுங்க அதை கொடுங்கன்னு லக்ஷ்மி விநாயகர் எங்களுக்கு கேட்க சொல்லவே இல்லை. ஓகே. அப்ப லக்ஷ்மி அவங்க விநாயகர் வந்து சேவிச்சா போதும். ஆமா பாலாலயம் ஆமா பண்ணி அந்த பாலாலயம் பண்ணி அந்த சைடு வச்சிருக்கீங்க. ஆமா. சோ அவங்க எல்லாரும் வந்து பார்த்தா போதும் அவரை. இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா. அதுக்கு மேல காரியசித்தி ஆஞ்சநேயர் ஆமா. ரூப் போடணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் யோசிச்சுட்டே இருக்கிறோம். ரூஃபுக்கு கம்பி வேணும், ஜல்லி வேணும்னு எல்லாம் ப்ரே பண்ணிட்டே இருக்கோம். நேராக ஒருத்தர் வந்தாரு, என்ன சார் அப்படின்னாரு, ரூப் போடணும் கம்பி வேணும்னா கம்பி வாங்கி கொடுத்தாரு. ஓகே. அடுத்து இன்னொருத்தர் வந்தார், காங்கிரீட் போடணும் சார், ரெடிமிக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு, எவ்வளோ சார் ஆகும், அது ஒரு 12 லாரி வேணும் சார் அப்படின்னா, நான் 5 லாரி கொடுத்துட்றேன். அவ்வளவுதான். அதே அப்படிதான். மாதிரி. இப்படி தான் இந்த திருப்பணி இங்கே நடந்துட்டு இருக்குது. இதை எல்லாம் செய்வது லக்ஷ்மி விநாயகரும் காரியசித்தி ஆஞ்சநேயரும் தான். அதற்கு வந்து துணையாக பாலமாக இருப்பது நம்ம சிவாச்சாரியார். சிவாச்சாரி. நாங்கள் மேற்பார்வையாளர். கூடிய விரைவில் கும்பாபிஷேகத்துக்கான நாளை குறிப்பதற்கான முயற்சிகள் ரொம்ப தீவிரமாக பார்த்து நீங்களே பார்க்குறீங்க. ஆமா. இந்த ஒர்க்கெல்லாம் நாங்கள் பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஓராண்டு காலத்தில் நடந்த ஒர்க். ஆ. அதுதான் வந்து நாங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டால், ஓராண்டு காலத்தில் இந்த அளவுக்கு வந்து எல்லா சன்னதியும் வந்து ஓரளவுக்கு உயர்த்தி ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்ச மாதிரி இருக்கு. முடிஞ்ச மாதிரின்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆமா. பட் இன்னும் வேலை ஆனா நிறைய முடிஞ்சிரும். இருக்கு. சீக்கிரமா வந்து முடிஞ்சிரும். கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா அவரே அவரை பார்த்துப்பார். கண்டிப்பா. ஸோ எல்லாருமே வந்து இந்த வலசரவாக்கம்ல இருக்கிற ஆஞ்சநேயர் கோவில் காமகோடி நகர்ல இருக்கு. கண்டிப்பா எல்லா உலகத்துல எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து வலசரவாக்கம் ஆஞ்சநேயர் கோவில் அப்படின்னாலே அது ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆனா இங்க பிள்ளையார் தான் இருப்பார், பிரதானமா இருக்கிறது. ஆனா ஆஞ்சநேயர் வந்து ரொம்பவே ஃபேமஸ். இதுல வந்து நீங்க என்ன வேண்டிட்டு பண்ணாலும் சரி, நான் சொன்ன மாதிரி தான் அந்த மட்டை தேங்காய் நீங்க கட்டிட்டு போனீங்கன்னா வந்து உடனே நீங்க வேண்டிக்கிறது நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நான் வந்து வலசரவாக்கம் அட்ரஸ் எல்லாமே நான் தரேன். கூடிய மட்டும் கோவில் வந்து இங்கேயே இருக்கு. பாலாலயம் பண்ணி பக்கத்துலயே தான் வச்சிருக்காங்க. நான் வந்து அங்கேயே அந்த கோவில் நீங்க போய் பார்க்கலாம், சேவிக்கலாம். நான் முன்னாடியே நீங்க பார்த்திருப்பீங்க, ஆஞ்சநேயரையும் நீங்க முன்னாடியே வீடியோல பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் கண்டிப்பா வந்து கோவிலை பாருங்க. நான் உங்களோட நம்பர் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு தரேன். அப்பதான் உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னாலும் நீங்க வந்து இவங்க கிட்ட பேசி தெரிஞ்சுக்கலாம். இப்ப நம்ம கூட வந்து மிஸ்டர் சம்பத் குமார் இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். வணக்கம் சார். இந்த திருப்பணி முடியறதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? இன்னும் நீங்க என்னெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறது? எங்க அறங்காவலர் குழு தலைவர் திரு பாலமுருகன் அவர்கள், சிவாச்சாரியர்கள் எல்லாம் மிக சிறப்பாக நடந்திருக்கு இது வரைக்கும். இன்னும் கொஞ்சம் குறைந்தபட்ச வேலைகள் பார்த்தீங்கன்னா தர போடுறது, மற்ற இந்த ஸ்தபதியார் ஒர்க், இந்த பொம்மைகளை வைக்கக்கூடிய அந்த வேலைகள் இருக்கு. மற்றபடி வேற சில எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு பல விஷயங்கள்லாம் இருக்கிறதால இது செய்து முடிக்கிறதுக்கு குறைந்தபட்ச காலம் ஒரு 6 மாதம் ஆகும். 6 மாதம் முடிச்சுட்டு ஜனவரி மாதம் வந்து தை மாசத்துல பண்ணலாம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அது எங்க அறங்காவலர் குழு திரு பாலமுருகன் சார் என்ன பிளான் பண்றாரோ, சிவாச்சாரியர் என்ன பிளான் பண்றாங்களோ அதுக்கேற்றபடி நம்ம பக்த கோடிகளும் கலந்து ஆலோசித்து அதுக்குண்டான செயல்பாடுகள் செய்யப்படும். மோஸ்ட் ப்ராபபிலி இந்த மந்த் ஆஃப் ஜனவரி, தை மாசம் பிறந்த உடனே கண்டிப்பா வந்து அது வந்து இன்ஜினியர்ஸ் பார்ட் ஆஃப் ஒர்க் கொஞ்சம் இருக்கு, ஸ்தபதிகள் பார்ட் ஆஃப் வேலை கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் சேரும்போது அந்த வேலை முடியறதுக்கு ஒரு 6 மாசம் ஆயிடும். அதுக்குண்டான உபயோகதாரர்களும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து முடிச்ச உடனே சிவாச்சாரியர்கள் மூலமாக எல்லாம் பண்ணிட்டு ஜனவரி மாதம் தை மாதத்தில் சிவாச்சாரியோட அட்வைஸோட அந்த எங்கள் தலைவர் பாலமுருகன் சிறப்பாக நடக்கும்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவர் சார்பாக வேண்டிக்கிறோம். கண்டிப்பா டெஃபினட்டா நடக்கும். சொன்ன மாதிரி இந்த திருப்பணி முடியறதுக்கு வந்து இன்னொரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசத்துல உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், இந்த கோவில் திருப்பணி இன்னும் சீக்கிரம் முடியறதுக்கு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். அதுல கான்டாக்ட் பண்ணி நீங்க வந்து என்ன முடியுதோ அதை நீங்க உங்களால முடிஞ்சதை பண்ணலாம். எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. நீங்க வந்து சுவாமியை வந்து பார்த்துட்டு போனாலே போதும். அதே மாதிரி நான் சொல்றது இதுன்னு கிடையாது. நீங்க சுவாமியை வந்து ஆஞ்சநேயர் வந்து வேண்டிட்டு போனாலே போதும். கண்டிப்பா வந்து எல்லா காரியமும் நல்லாவே நடக்கும்.